ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் வீடியோ போட்டிருந்தேன். இந்தியாவிலேருந்து நான் டிக்டாக் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணி எனக்கு எந்த சேல்ஸும் வரல. ஒரு 10-12 ஆட் டு கார்ட்ஸ் வந்தது, பட் சேல்ஸ் வரல. ப்ராடக்ட் வீடியோஸும் கரெக்டாக நான் ஷூட் பண்ண முடியல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், ஹாலோவீனை டார்கெட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் நான் கிறிஸ்மஸை டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணேன் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் இந்தியாவிலேருந்து. அண்ட் லாஸ்ட் 1 மந்தில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 2412 பவுண்ட்ஸ் சேல்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸில் சொல்லணும் அப்படின்னா மோர் தென் $3000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன பண்ணினேன், என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது, ஸோ எப்படி இதை இந்தியன் ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்தது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் அரௌண்ட் 50%. ஸோ அது என்னன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா என்னன்றதை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரேன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா. ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஜென்ரலி நம்ம ஸ்டாக்ஸ் வச்சு வெப்சைட் பில்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவோம். பட் ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு சப்ளையர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ஒரு ஹோல்சேல் சப்ளையர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். வெப்சைட்டை பில்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி சேல்ஸ் கொண்டு வாங்க. சேல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸையும் கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸும் சப்ளையர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சப்ளைஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கு நிறைய ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் க்ரோப்போஸ் க்ளவுட்லாம் இந்தியாவில் வந்துருச்சு. இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங்கில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இது யூஸ்வலி பெய்ட் ஆட்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில், டிக்டாக் இதெல்லாம் ரன் பண்ணி சேல்ஸ் கொண்டு வருவாங்க. இதை ஆர்கானிக்காகவும் பண்ணலாம். அதாவது ப்ராடக்ட் வீடியோஸ் எடுத்து நீங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரலாம். ஆர்கானிக்காக அது வியூஸ் போக போக உங்களுக்கு சேல்ஸ் வரும். இதுதான் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இதை இந்தியாவிலேருந்து நான் யூஎஸ்ஏல ட்ரை பண்ணேன் டிக்டாக் யூஸ் பண்ணி. டிக்டாக் இந்தியாவில் பேன் ஆகிருக்கு. ஸ்டில் அதை எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது, விபிஎன் யூஸ் பண்ணி நம்ம போகிற வீடியோஸ் எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சில ப்ராசஸஸ் நீங்கள் பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற வீடியோஸ் வியூஸ் போகும், சேல்ஸ் வரும். ஸோ நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் என்னோடய லேப்டாப்பில் உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஷாப்பிஃபை டேஷ்போர்ட். ஸோ ஆக்சுவலி நான் என்றைக்கு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன் டிக்டாக்கில் அப்படின்னா October 14. ஸோ October 14லேருந்து 27 வரைக்கும் ஒரு 14 டேஸ் எனக்கு எந்த சேல்ஸும் வரல. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 2 lakh course அண்ட் 1 செக் அவுட் தான் வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு சேல் என்றைக்கு வந்தது அப்படின்னா October 28 அன்றைக்கி. ஸோ அதிலேருந்து நான் ஒரு நவம்பர் எண்டு வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன், November 30 வரைக்கும். ஸோ இதுக்கு இடையில ஒரு சில சின்ன சின்ன ஹெல்த் கன்சர்ன்ஸ்னால நல்லா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட முடியல, அப்பப்போ பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் டோட்டல் சேல்ஸ் 2412 பவுண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட், ஆன்லைன் கன்வர்ஷன் ரேட் 2.43%, விச் இஸ் ரியலி குட் ஃபார் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங். அண்ட் டோட்டலாக 100 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ 24. அண்ட் தென் நீங்கள் செஷன்ஸ் பை லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி வந்திருக்கு. என்னடா பவுண்ட்ஸில் இருக்குது, அப்போ யுனைடெட் கிங்டம் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அதிகமாக விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்றது இருக்குது. ஸோ யூடியூப்லேருந்து 424 அண்ட் தென் டிக்டாக்லேருந்து 363 அண்ட் இன்ஸ்டாகிராம்லேருந்து 664 அப்படின்றது இருக்குது. மோஸ்ட்லி டேரெக்டாக தான் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இப்போ ஏன் இது பவுண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நம்ம ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு சில ப்ராசஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்ததுன்னா மேபி இது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங்க்கு ஒரு கைட் வீடியோ போட்டிருப்பேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யுனைடெட் கிங்டம் நீங்கள் ஷாப்பிஃபைல லொக்கேஷனாக வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஷாப்பிஃபை பாக்கெட்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸும் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் மார்க்கெட்ஸ் போய் நான் காமிக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யுனைடெட் கிங்டம் தான் ஷாப் லொக்கேஷனாக வச்சுருந்தாலும் யூஎஸ்லேருந்து பீப்புள் வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரன்சி யூஎஸ் டாலர்ஸ்க்கு மாறிடும். அவங்க யூஎஸ் டாலர்ஸில் பே பண்ண முடியும். ஸோ யூகே யூஸ் பண்ணி நான் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சேல்ஸ் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 100% ஷேர் சேல்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இது இல்லாமல் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸோட இதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸோட இதுவும் நான் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியாது, நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸோட டேட்டா. ஸோ ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸோட பே அவுட் டேட்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 20, 35, 48 பவுண்ட்ஸ், 100, 111 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து
நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா வைஸ் இதுக்கு போகும். ஸோ இது வந்து என்னோடய வைஸ் டேஷ்போர்ட். ஸோ இதில் விர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஷாப்பிஃபைலேருந்து வர அந்த அமௌண்ட் வந்து இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 111 பவுண்ட்ஸுன்றது 11,000 ருபீஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும் 10,000, 57,000, 8,000. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி எனக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் மோஸ்ட்லி எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் பேபால்லேருந்து வந்தது. ஸோ பேபால் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு இதுதான். ஸோ நிறையா பேமெண்ட் ஹோல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸில் வர சான்சஸ் இருக்குது. பட் ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு பேபால்லே வந்து. ஸோ இது என்னோடய பேபால் டேஷ்போர்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ பேபால்லேயே எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து வந்தது. ஸோ போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பேபால் அண்ட் வைஸ் யூஸ் பண்ணி நான் இந்த டாலர்ஸ்லேருந்து பவுண்ட்ஸ்லேருந்து நான் இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக இதில் என்னோடய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோனா, டோட்டல் சேல்ஸ் வந்து இந்தியன் ருபீஸில் சொல்லணுன்னா 2,000, 60,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா, அகெயின் ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்தது. நான் விபிஎனுக்கு பே பண்ணணும். ஷாப்பிஃபைக்கு 2 months பே பண்ணியிருக்கேன், 25 pounds. அண்ட் தென் ப்ராடக்ட் வீடியோஸ் எகெயின் நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் போக ஒரு 1,04,000 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதில் கிளியராக இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இது என்னோடய பேங்க் அக்கௌண்ட், ஜூபிட்டர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து எல்லா அமௌண்ட்டும் இதில் தான் வரும். இதில் தான் நான் பேயும் பண்ணேன். ஸோ அதனால் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்ஸை சேம் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கறனால என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது டோட்டல் ப்ராஃபிட்ஸ் ஐ மேட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இது வரைக்கும் இதில் நான் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை dropzone.io. ஸோ dropzone.io அப்படின்றது வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் டூல். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு சேல்ஸ் வருதா, அவங்க சேல்ஸ் மேக் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கார்டில் ஒரு பாட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக் ப்ராடக்ட் அப்படின்றத கொடுத்து காம்படிட்டரோட ப்ராடக்ட் URL கொடுத்துட்டு நீங்கள் கரன்சி என்ட்ரு பண்ணி ட்ராக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ரியல் டைமில் சேல்ஸ் டேட்டாவை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் எவ்ரி 4 hours அந்த சேல்ஸ் டேட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மேனுவலாகவும் /செக் ட்ராக்கிங் அப்படின்றது கொடுத்து சேல்ஸ் டேட்டாவை செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ட்ராப்ஸான் ஃபுல்ஃபில்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங்க்கு வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். மோர் தென் 90+ கண்ட்ரீஸ்க்கு 9 to 12 days வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸை டெலிவரும் பண்ணிவிடுவாங்க. அண்ட் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் இதை யூஸ் பண்ணி தான் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ டேரெக்டாக சைனீஸ் சோர்சிங் ஏஜென்ட்ஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால ப்ராடக்ட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் ஃபாஸ்டர் ஷிப்பிங்கும் இருக்கும் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இதில் என்னென்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து டிக்டாக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நான் போடுற வீடியோஸுக்கு அப்பப்போ ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. அன்ஒரிஜினாலிட்டி கண்டென்ட்ஸ், ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் வந்து வீடியோஸ் வந்து வியூஸ் போகலை. ஸோ இது டிக்டாக்கோட ஆட்டோமேட்டிக் அல்காரிதம். ஸோ நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வீடியோஸ் அப்படியே எடுத்து போடுறீங்க, இல்லை டிக்டாக்லேருந்து அப்படியே எடுத்து போடுறீங்க வீடியோஸ் வேணால் வியூஸ் போகாது, ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்தது, என்னென்னா நான் ஒரிஜினல் வீடியோஸ் எடுத்து போட்டாலும் கூட. அண்ட் அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. நான் வந்து ஃபைவரில் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி தான் ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து நான் ஷூட் பண்ணி அவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிட்டேன். ப்ராடக்ட் அவங்களுக்கு அமேசானில் ஆர்டர் போட சொல்லிவிட்டு அதுக்கும் பே பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை நான் எடுத்து போட்டேன். நிறைய பேர் ப்ரொஃபஷனல் வீடியோஸ் ஷூட் பண்ணி அனுப்பலை. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஒரு 2-3 ஃப்ரீலான்சர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணேன். ஸோ அவங்க தான் எனக்கு ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த வீடியோஸ் போட போதும் என்னோடய ஒரிஜினல் வீடியோஸ் எடிட் பண்ணி போட போதும் அது ஒரிஜினல் வீடியோ இல்லைன்னு சொல்லி டிக்டாக் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான். ஸோ நான் சூஸ் பண்ணது ஒரு ட்ரம்ப் சிகரெட் ஹோல்டர். ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எலெக்ஷன் டார்கெட் பண்ணி பண்ணால் சேல் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, அங்கே இருக்க கல்ச்சர், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதே ப்ராடக்ட்டை இந்தியாவில் நம்ம சேல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமாக பிரச்சனை வரும். இந்த ப்ராடக்ட் இந்தியாவிலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி சிகரெட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுனால அதனாலையுமே டிக்டாக்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. பட் அதை தாண்டி இது வந்து சிகரெட் ஹோல்டர் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன் தான், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு. பட் லேட்டர் போக போக நான் என்ன திங்க் பண்ணேன்னா, அதை நான் சேல் பண்ணுறதுனால யாரும் இங்கே வந்து ஸ்மோக் பண்ண போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி வந்து இட்ஸ் அப் டு
அவங்களோட டெசிஷன் தான் அது. ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அவங்க அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை வந்து நான் அப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அந்த ஆங்கிள்லேயே நான் வந்து ப்ரொமோட் பண்ணேன். அதே மாதிரி சிகரெட்ஸ் இல்லாமல் கேண்டி சிகரெட்ஸ்னு சொல்லுவாங்க. சிகரெட் மாதிரியே இருக்கும், பட் லைக் கேண்டீஸ் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சிலது போட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண முடியாது, ஐம் சாரி. ஸோ அந்த கேண்டி சிகரெட்ஸ் அந்த இதை வச்சும் நான் வீடியோஸ் எடுத்து ப்ரொமோட் பண்ணேன். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணி நான் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். ஸோ சம் பீப்புள் பண்ண மாட்டாங்க. எஸ், நான் ஒரு சிலர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஃபன்னியாக இருக்கிறது அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல் ஆகும் டிக்டாக்ல. அந்த ஒரு ரீசனால் தான் அதை சூஸ் பண்ணேன். இது முன்னாடி நான் ஹேரோவின் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொஜெக்டர் ஒன்று சூஸ் பண்ணி ஹேரோவினை டார்கெட் பண்ணி சேல் பண்ணேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு ப்ராடக்ட்டும் நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணணுமா ட்ராப் ஷிப்பிங், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் ஷேரிங் மை ஒப்பீனியன். ஸோ இது எல்லோரும் பண்ணணும் அப்படின்றது நான் ப்ரொமோட் பண்ணலை. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் பிகாஸ் இட் வாஸ் செல்லிங் குட் ஃபார் அதர்ஸ். லாஸ்ட் இயரும் நான் பார்த்தேன், இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணாங்க. ஸோ அதான். பட் அந்த ப்ராடக்ட்டை என்னால் கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போட முடியல டியூ டு யூஎஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் அந்த லாஸ் ரெகுலேஷன்ஸ்னால. ஸோ அதனால் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்கும், சாண்டா கிளாஸ் வச்சு. இதை வச்சு நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரை வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணி சேல் வந்திருக்குன்றது நான் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயரே கிறிஸ்மஸ் அப்போ சேல் ஆனதுனால இந்த இயர் ஒர்க் ஆகுன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எகெயின் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வீடியோ ஷூட் பண்ணணுமா அப்படின்றது நான் யோசித்தேன். அந்த டைமில் யூடியூப்பில் ஒருத்தவங்க இதே ப்ராடக்ட்டை வச்சு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அது அங்கங்கே நான் கட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதில் நானாக மியூசிக் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிக்டாக் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க, யூடியூப்பில் பண்ண மாட்டாங்க. யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ வரும். பட் டிக்டாக்ல நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்க வீடியோஸ் எடுத்து க்ரியேட்டிவ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்கன்னா வியூஸ் போகும். ஸோ அப்படி தான் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆப்ஷனாக இருந்தது எனக்கு. ஆல்ரெடி இருந்த வீடியோஸ் அவங்க பெட்டராக எடுத்திருந்ததுனால அதை எடுத்து போட ஆரம்பித்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வந்து என்னோடய வீடியோஸை போடக்கூடாதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ் இன் ட்ராப் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங் இஸ் ஆல் அபவுட் காப்பிங். மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸை காப்பி பண்ணுறது, மற்றவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுற வீடியோஸ் எடுத்து ரன் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் போடுற வீடியோஸையுமே மற்றவங்க காப்பி அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் நான் இன்னொரு ஃப்ரீலான்சருக்கு பே பண்ணி எகெயின் ட்ரெம்ப் வீடியோஸ், அந்த ட்ரெம்ப் ப்ராடக்ட்டுக்கு வீடியோஸ் ஷூட் பண்ணி அதை வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிக்டாக் எப்படி நான் வந்து செட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து ஒரு ஐஃபோன் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் 11 ப்ரோ கேஷ்பேயில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ் ட்ராவல் சிம் கார்டு, லைக்கா மொபைலோட ட்ராவல் சிம் கார்டு அமேசானில் இருக்குது, 2000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ 1500 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் விபிஎன், ஷாக் விபிஎன் நான் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை தான் நான் யூஸ் பண்ணேன். சிம் கார்டு இஸ் மேண்டட்ரி. சிம் கார்டு இல்லாமல் பண்ணலாமானா பண்ணலாம், மேபி கொஞ்சம் சேல்ஸ் வரலாம், பட் வியூஸ் போகாது. ஷேடோ பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷேடோ பேன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பேன் ஆகிடுச்சின்னு, பட் உங்கள் வீடியோஸை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ அதனால் சிம் கார்டு யூஸ் பண்ணுறதுன்றது பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனில் வந்து நான் லொக்கேஷன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நான் ஆன் பண்ணிட்டேன். லொக்கேஷன் ஆன் பண்ணவே இல்லை, ப்ளூடூத் ஆன் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரோப்ளேன் மோடை ஆன்லேயே வச்சு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிட்டால் எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனில் முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் 24 ஹவர்ஸ் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வார்ம் அப் பண்ணால் ஜஸ்ட் ரேண்டமாக ஃபீட்ஸில் வந்து வீடியோஸ் பார்க்குறது, லைக் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய டிக்டாக் பேஜ் நான் காமிக்கிறேன். என்னோடய ப்ராடக்ட் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய டிக்டாக் பேஜ். ஸோ இதில் வந்து டிக்டாக்ல இருக்க மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் பயோவில் அந்த வெப்சைட் லிங்க்கை வைக்க முடியும், அதை கிளிக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டைப் தான் பண்ணணும், இந்த வெப்சைட்டில் போய் பை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் அப்படி தான் நானும் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணல. இதில் நான் சொன்ன அந்த யூடியூப் சேனல்லேருந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி அதை அங்கே எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அதில் 400K ஒரு வீடியோ போயிருக்கு, 200 போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெம்ப் ப்ராடக்ட் எல்லாமே வீடியோஸ் வந்து நான் ஷூட் பண்ணது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ அப்படி இருந்தாலும் வியூஸ் போச்சு, சேல்ஸும் வந்து டிக்டாக்ல அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் 2 ஆட்ஸ்மே எனக்கு காமிச்சது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறதா அந்த ஆப் வந்து ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டென்ட்ஸும் வந்து ஷோ ஆச்சு. டோட்டல் ஆஃப் 1,04,000 ருபீஸ் இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்குது. பட் இந்த
ஒரு சில ஆர்டர்ஸ் ரீஃபண்ட்ஸ்லாம் நான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு டோட்டலாக இருந்தது 1,20,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ 50% ப்ராஃபிட் மார்ஜின் 2,60,000ல் 2,400 பவுண்ட்ஸில் இவ்வளோ தானா அப்படின்னா இடையில ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்து நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆர்டர்ஸ் வர வச்சேன். ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ நிறையா பேர் ட்ராப்ஷிப்பிங் இஸ் டெட், ட்ராப்ஷிப்பிங் இஸ் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே சொல்கிறாங்க. வேண்டர் ஸ்டேட்ஸில் நிறைய இடத்துல நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன், கோர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹை காம்படிஷன், வெரி வெரி ஹை காம்படிஷன், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் அங்கேயே என்னால் சேல்ஸ் கொண்டு வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியுது அப்படின்ற போது இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். சரியாக பண்ணீங்க, கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட்ஸ் போடுறீங்கன்னா முடியும். ஸோ அதனால் கிவ் அப் பண்ணாமல் எஃபோர்ட்ஸ் வந்து போடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட மாட்டேன், பட் சிம்பிள். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும். இதை வந்து இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆர்கானிக் ட்ராப்ஷிப்பிங் ட்ரை பண்ணி. அதை நான் போட்டதுக்கு ப்ரைமரி ரீசனே இது தான். ஏன்னா நான் ஃபெயில் ஆகிறதையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு முன்னாடி நான் வந்து 10 to 15 days ட்ரை பண்ணேன். ஹேலோவினை டார்கெட் பண்ணி சேல்ஸ் வரல அப்படின்றத நான் வந்து ஷோ பண்ணியிருந்தேன். அண்ட் எகெயின் இப்போ நான் வந்து சேல்ஸ் வர வச்சு அதே நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ட்ராப்ஷிப்பிங் இருக்கும். நீங்கள் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபெயில் ஆவீங்க, ப்ராஃபிட்ஸும் பார்ப்பீங்க. பட் ப்ராஃபிட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த லாஸஸ் உங்களுக்கு தெரியாது. அந்த லாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் ப்ரைமரியாக இருந்த விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு நாள் நான் லேப்டாப்பில் வெப்சைட்டை பில்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நான் மொபைல் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஃபோன். அண்ட் தென் இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த ஃபோன். ஸோ டெய்லி ஒரு 5 to 10 minutes இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் வீடியோஸ் தான். ஸோ நான் வந்து அதில் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மியூசிக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் பண்ண ஒர்க். மற்றபடி எல்லா வீடியோஸுமே வந்து சேம் வீடியோஸ் தான். ஸோ அதாவது ஒரு 10 seconds கிளிப் எடிட் பண்ணி வச்சுட்டு அதை டிக்டாக்ல அப்லோட் பண்ணி, டிக்டாக்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணி, அதில் மியூசிக் ஆட் பண்ணி, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி, ஹேஷ்டேக் ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி 5 to 10 minutes தான் ஆகும். ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணேன். இந்தியன் டைமிங்கில் சொல்லணும்னா ஈவினிங் 5 to 7 அந்த டைமில் ஒரு வீடியோ, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் 10 o'clock 11 o'clock அந்த ரேஞ்சில். அண்ட் தென் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 6 to 9 அந்த ரேஞ்சில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து அமெரிக்கன் டைமில் வந்து காலையில் ஒரு வீடியோ, அண்ட் தென் மதியம் ஒரு வீடியோ, அண்ட் தென் நைட் ஒரு வீடியோன்னு வந்துடும். ஸோ இந்த டைமில் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன். டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லேயே வந்து நான் சப்ளையருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ட்ராப்ஸ் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னா அவங்க அக்சஸ் எடுத்து வச்சுருப்பாங்க ஷாப்பிஃபைக்கு. ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு பேபாலில் வந்து பில் அனுப்புவாங்க, பேபாலில் நான் பே பண்ணிடுவேன். ஸோ சிம்பிள். ஸோ அதனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால மேபி இதை நீங்கள் ஒரு நல்ல சைடு ஹஸ்லாக எடுத்து பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் ஐஃபோன். ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணலாமன்னா ஒரு சிலர் ட்ரை பண்ணுறாங்க, பட் பெட்டர் ஐஃபோன். ஸோ ஐஃபோன் 11 அதுக்கு மேலே இருக்க ஃபோனை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு கிவ் சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ட்ராப்ஷிப்பிங் கோர்ஸஸை சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் மெசேஜஸ் வருது. அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுக்கறதுனால நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க 24/7. அண்ட் தேர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நான் வேறு ஒரு சிலரை அந்த என்னோடய டெலிகிராமுக்கு ஆக்சஸ் கொடுத்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பேசவும் வச்சேன். பட் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. அவங்க ஏதாச்சும் ரூடாக தான் சொல்லிட்டாங்க, கோமாக சொல்லிட்டாங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்லலை. பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல டியூ டு மை பர்சனல் ரீசன்ஸ், ஹெல்த் ரீசன்ஸ். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூடியூப் மூலமாக வேல்யூபிள் கண்டென்ட்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறேன். அண்ட் பீப்புள் எது பண்ணாலுமே ஸ்கேம்ன்ற மாதிரி தான் இப்போ பார்க்குறாங்க. ஸோ கோர்ஸ் சேல் பண்ணுறேன் அப்படின்னாலே அது ஸ்கேம். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு end all this. ஸோ கோர்ஸ் சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். பட் இப்போ இல்லை, மேபி இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்குள்ளே அந்த டிசிஷன் எடுத்துருவேன். அண்ட் திஸ் இஸ் இட் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போடுறதுனால இடையில நான் பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல. பட் ஐ வில் மேக் ஷூர் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ எவ்ரி மந்த் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன்.